அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கர் 20.5 அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷனில் உங்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய விவரத்தையும் போஷன் ட்ராக்கரில் பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இதன் மூலமாக நீங்கள் போஷன் ட்ராக்கரில் பயனாளி மற்றும் பயனாளி அல்லாத குடும்பத்தினுடைய விவரங்களை போஷன் ட்ராக்கரில் பதிவு செஞ்சுக்க முடியும். இந்த அப்டேட் மார்ச் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படி உங்கள் போஷன் ட்ராக்கர் அப்ளிகேஷனில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய விவரத்தை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்து உங்கள் மையத்திற்கான லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா கைபேசியை சரிபார்க்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஃபேமிலி சர்வே அப்படிங்கிற புதிய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற வெர்ஷன் 20.6. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபேமிலி சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் 20.5 அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷன்லேயே வந்துருச்சு. இந்த ஃபேமிலி சர்வே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த பேஜ் புதுசாக ஓப்பன் ஆகும். நல்வரவு குடும்ப கணக்கெடுப்பு, அதாவது ஃபேமிலி சர்வே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு இமேஜ் இருக்கும். அதற்கு கீழே உங்களுக்கு புரியும் விதமாக எல்லா பாக்ஸையும் ரோஸ் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். குடும்பத்தை சேர்க்கவும் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபேமிலி சர்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயனாளி அல்லது பயனாளி இல்லாத குடும்பத்தை சேர்க்கும்போது கண்டிப்பாக பெண்களை தான் ஃபஸ்ட்டு குடும்ப தலைவியாக இங்கே சேர்க்கணும். அதற்காக தான் ஃபஸ்ட்டு அம்மா உயிருடன் அல்லது இறந்து போனவர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அம்மா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உயிருடன் அல்லது இறந்து போனவர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ உயிருடன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பயனாளி போஷன் ட்ராக்கரில் ஏற்கனவே இருக்காங்களா அப்படிங்கிற ஆப்ஷனை கேட்கும். இல்லை இந்த பயனாளி போஷன் ட்ராக்கரில் இது வரைக்கும் எங்கேயும் பதிவாகலை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய புதிய சுயவிவரத்தை உருவாக்கு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நாம் இந்த பயிற்சி வீடியோவில் ஒரு ஏஎன்சி பயனாளியுடைய குடும்பத்தை சர்வே ஆப்ஷன் மூலமாக போஷன் ட்ராக்கரில் பதிவு செய்ய போகிறோம். இப்போ அம்மா அவங்க உயிருடன் இல்லை, இறந்து போனவர் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இறந்து போனவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக தான் அப்பா அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஓப்பன் ஆகும். இவரும் உயிருடன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாதுகாவலர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஏஎன்சி பயனாளருடைய விவரத்தை சேர்க்க போகிறோம். அம்மா அவங்க உயிருடன் இருக்கிறாங்க. இவங்களுடைய அடிப்படை விவரங்கள்லாம் ஏற்கனவே ஏஎன்சி பயனாளியாக இருக்கிறதுனால போஷன் ட்ராக்கர்லேயே இருக்கும். இப்போ ரெண்டாவதாக ஒரு ரோஸ் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் ஏரோ மார்க் இருக்கிற இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குடும்பத் தலைவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்வே ஆப்ஷனில் பயனாளி அல்லது பயனாளி அல்லாத குடும்பம் யாரை சேர்த்துனாலும் ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவராக பெண்களை மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். அதற்கான ஆப்ஷனை மட்டும்தான் இந்த சர்வேயில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது குடும்பத் தலைவர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த லாகினில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், அதாவது ஏஎன்சி பிஎன்சி பயனாளினுடைய பெயர் விவரங்கள் இங்கே ஷோ ஆகும். இதில் ஏதாவது ஒரு பயனாளினுடைய குடும்பத்தை தான் நம்ம இப்போது சேர்க்க போகிறோம். இப்போ நான் உதாரணமாக இந்த சன்மதி கே அப்படிங்கிற ஒரு கர்ப்பிணி பயனாளினுடைய விவரத்தை சேர்க்க போகிறேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக வலது ஓரமாக வழக்கம் போல் ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் கலர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். அதற்குள்ளே ஒரு ரெட் கலர் மார்க் போட்டு அந்த செலக்ட் ஆனதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செயல்முறை குடும்பத் தலைவர் சன்மதி, நம்ம யாரை செலக்ட் பண்ணிக்கிறோமோ அவங்களுடைய பேர் கீழே டிஸ்பிளே ஆகும். அதற்கு பிறகு நீங்கள் செயல்முறை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த போஷன் ட்ராக்கரில் அவங்களுடைய அடிப்படை விவரங்களை சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சாம்பல் நிறத்தில் ஹைட் ஆகிருக்கும்.
அதெல்லாம் ஏரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அந்த ஏஎன்சி பயனாளனுடைய ஆதார் நம்பர் லாஸ்ட்டு 4 டிஜிட் இருக்கும். அவங்களுடைய பெயர் எடிட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பாலினம் பெண் இருக்கும். பிறந்த தேதியும் வந்து எடிட் பண்ண முடியாத அளவுக்கு சாம்பல் நிறத்தில் பேக்ரவுண்டில் இருக்கும். அதே மாதிரி எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்திற்கான எல்ஜிடி கோடும் வந்து இங்கே ஷோ ஆகிட்டுருக்கும். இந்த 5ம் வந்து நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இந்த சர்வேயில் இந்த 5 விவரத்தில் வந்து நீங்கள் எந்த மாற்றமே செய்ய முடியாது. அதற்கடுத்து 6வது இருக்கக்கூடிய வகை, இந்த பயனாளி வந்து எந்த வகையை சார்ந்தவர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் ரோஸ் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த புது சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி அல்லது திட்டமிடப்பட்ட பழங்குடி அதர், அதாவது எஸ்சி எஸ்டி அதர். இதற்கு முன்னாடி இருந்த பிசி அப்படிங்கிறது 20.5 வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த 3 மட்டும்தான் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த 3 பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் அந்த பயனாளி இருப்பாங்க. அந்த பயனாளி விவரத்தை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வகைக்கு அடுத்ததாக கேள்வி மதம். இந்த பயனாளி வந்து எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வழக்கம் போல் சின்னதாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன மதங்கள் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர், சீக்கியர், பௌத்த மதம், ஜெயின், மற்றவை. இதில் எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்த பயனாளி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயனாளி மாநிலத்தில் சிறுபான்மையினரா, அது வந்து கிறிஸ்டியன் அல்லது முஸ்லீம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுக்கலாம். அவங்க ஹிந்துவாக இருந்தாங்க அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துடலாம். அதற்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி பகுதியில் வசிப்பவரா. இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி மையப்பகுதியில் அவங்க வசிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஆம்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம வந்து மாநிலத்தில் சிறுபான்மையினர் இல்லைன்னு கொடுத்துட்டோம். இந்த அங்கன்வாடி சென்டர் பகுதியில் வசிப்பவர் அப்படிங்கிறதுக்கு ஆம் கொடுத்துருக்குறோம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவருடன் உறவு. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத் தலைவர் வந்து கண்டிப்பாக பெண்களாக தான் இருப்பாங்க. அதில் சாம்பல் கலரில் பாருங்கள் தன்னைத்தானே அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கும். இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய திருமண நிலை, ஏஎன்சிக்கு திருமணமானவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து மகப்பேறு நிலை அப்படிங்கிற கொஷின் இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து ஏஎன்சியா, பிஎன்சியா அல்லது அதர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஏஎன்சி தான். அதில் கர்ப்பிணி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிஎன்சி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பாலூட்டுதல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் ஐசிடிஎஸ் சேவைகளை பெற விரும்புகிறீர்களா, இணை உணவு. ஏஎன்சி கண்டிப்பாக நம்ம வந்து டிஹெச்ஆர் கொடுத்துட்ருக்குறோம். இந்த இடத்துல நீங்கள் ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மறைஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் அதாவது 6வது கேள்வியிலேருந்து இந்த கடைசி கேள்வி வரைக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகு தான் வந்து அந்த சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணுற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ நாம் பதில் சொன்ன எல்லா கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா வகை வந்து அதர்னு கொடுத்தோம், என்ன மதம் கொடுத்துருக்குறோம், மாநிலத்தில் சிறுபான்மை இல்லைன்னு கொடுத்துருக்கோம், அங்கன்வாடி பகுதியில் வசிப்பவர் ஆமன் கொடுத்துருக்கோம், தற்போதைய திருமண நிலை திருமணமானவர்னு கொடுத்துருக்கோம், மகப்பேறு நிலை வந்து கர்ப்பிணின்னு கொடுத்துருக்கோம், ஐசிடிஎஸ் சேவைகளை பெற விரும்புகிறார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 6 கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தாலும் இந்த சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 செகண்டுக்கு அப்புறம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கிரீன் கலர் மெசேஜ் வந்து போஷன் ட்ராக்கில்னு வந்திருக்கும். இதை கவனித்ததுக்கு பிறகு நீங்கள் அடுத்த செக்ஷன் போகலாம். இப்போது ஒரு ஏஎன்சி பயனாளனுடைய விவரத்தை நாம் பதிவு பண்ணிட்டோம். அவங்க தான் குடும்பத் தலைவி அப்படிங்கிற பேரில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். குடும்பத் தலைவரின் சுய விவரம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. அவங்களோட பேர் வந்து சண்மதி, அவங்க தான் வந்து குடும்பத் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அதுக்கடுத்து கீழே ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் பாருங்கள், குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கவும். இவங்க குடும்ப தலைவி, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அந்த வலதுவரமாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணி காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சன்மதி அப்படிங்கிற ஏஎன்சிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்து அவங்க வந்து நம்மளுடைய பயனாளி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிடிஐ பயன்படுத்தி சுயரத்தை சேர்க்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தைகள் இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேரடியாக அவங்களுடைய கணவருடைய விவரத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதற்கு கடைசியாக இருக்கக்கூடிய புதிய சுயவிவரத்தை உருவாக்கு அப்படிங்கிறத க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. இதை கொடுத்து நீங்கள் சன்மதி அவங்களுடைய கணவருடைய விவரத்தை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த சன்மதி அவங்களுடைய குழந்தை வந்து ஏற்கனவே இந்த லாகினில் இருக்கக்கூடிய மையத்தில் 2 to 3 ஏஜ் குரூப்பில் முன்புறவு கல்வியில் படிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து பிடிஐ பயன்படுத்தி சுயவிவரத்தை சேர்க்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ரெண்டாவதாக ரோஸ் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணுறேன் நான். இப்போ பிடிஐ பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர் சேர்க்கிறேன் அப்படிங்கிறனால வந்து இந்த லாகினில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, 56 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 56 குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தை தான் வந்து சன்மதி அவங்களுடைய முதல் குழந்தையாக இருக்கும். இப்போது இதில் வந்து நீங்கள் பெயரை பயன்படுத்தி தேடலாம். அந்த குழந்தையோட பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல டைப் பண்ணாவே வந்து அது வந்துடும். இல்லை அப்படின்னா மேல் நோக்கி தள்ளிங்க அப்படின்னாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவிதா அப்படிங்கிறது சன்மதி அவங்களுடைய முதல் குழந்தை, 2 வருஷம் ஆச்சு வயசு. இப்போ நான் அதை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ செலக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வலதுவரமாக இருக்கக்கூடிய ரவுண்ட் சிம்பிளில் ஒரு டிக் மார்க் வந்திருக்கும். அதற்கு பிறகு செயல்முறை வலதுவரமாக இருக்குது. இடதுவரமாக பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினரோட பேர் வந்து கவிதான்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ செயல்முறை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அடிப்படை விவரமும் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இவங்க நம்மளுடைய பயனாளி அப்படிங்கிறனால செயல்முறை கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், இந்த கவிதா அப்படிங்கிற குழந்தையினுடைய ஆதார் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் இருக்கும். கவிதா அப்படிங்கிற பேர் இருக்கும். அவங்களுடைய பாலினம், பிறந்த தேதி. இந்த 4 கொஷினும் வந்து நம்ம எந்த மாற்றமும் செய்ய முடியாத அளவுக்கு, எடிட் பண்ணவே முடியாத அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அதற்கு அடுத்து 5வது கேள்வி பார்த்திங்கன்னா குடும்ப தலைவருடன் உறவு. இவங்க வந்து சன்மதியுடைய குழந்தை. இந்த கேள்விக்கு என்ன பதில் வருதுன்னு பாருங்கள். இந்த சின்ன பாக்ஸில் தேர்ந்தெடுக்கவும் மகன், மகள், கணவர். நான் ஏன் வந்து ஏற்கனவே வந்து ஆரம்பிக்கும்போது குடும்பத் தலைவி வந்து பெண்கள்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொன்னேன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய 3 ஆப்ஷனையும் பாருங்கள், மகன், மகள், கணவர். இன்கேஸ் நீங்கள் கணவர்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து மனைவி அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து கொடுக்கல. அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து நீங்கள் பயனாளி அல்லது பயனாளி அல்லாத குடும்பத்தை சேர்த்துனாலும் முதல் பெண்கள்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து சர்வேவை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ வந்து சன்மதி அவங்களுடைய குழந்தை வந்து மகள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அதற்கு அடுத்தது தற்போதைய திருமண நிலை இவங்களுக்கு மற்றவின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பின்வரும் ஐசிடிய சேவைகளை பெற விரும்புகிறீர்களா. இவங்களுக்கு கண்டிப்பாக காலை சிற்றுண்டி, மதிய உணவுலாம் கொடுத்துட்ருக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஆம்னு கொடுத்துட்டு சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை. இந்த குடும்ப உறுப்பினர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம். மேலே இருக்கக்கூடிய 4 கேள்விக்கு நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும், பதில் சொல்ல முடியாது, எடிட் பண்ண முடியாது. இதை கொடுத்ததுக்கு பிறகு சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 15 அல்லது 20 செகண்டுக்கு பிறகு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் வந்து போஷன் ட்ராக்கர்லேருந்து வரும். அதற்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டால் ஃபஸ்ட்டு இருக்கிறது சன்மதிக்கு, 2வது அவங்களுடைய குழந்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ 3வதாக பார்த்திங்கன்னா சன்மதி அவங்களுடைய கணவரை வந்து ஆட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் கடைசியாக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கவும் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அவங்களுடைய கணவருடைய விவரம் வந்து போஷன் ட்ராக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க வந்து நம்மகிட்ட பயனாளியாக இருக்கவே மாட்டாங்க. அதனால் கடைசியாக இருக்கக்கூடிய புதிய சுயவிவரத்தை உருவாக்கு ரோஸ் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் குடும்ப உறுப்பினர் விவரங்கள். ஏன்னா இவங்களுடைய விவரம் வந்து ஆண்களுடைய விவரம் வந்து இந்த போஷன் ட்ராக்கில் எந்த இடத்துலையும் நம்ம சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பதிவு பண்ணணும். இப்போ சன்மதி அவங்களுடைய கணவருடைய ஆதார் நம்பர் இங்கே பதிவு பண்ணுங்கள். 2வது பாக்ஸில் பெயர், 3வது பாக்ஸில் பாலினம் ஆண் கொடுத்துருங்க.
அடுத்தது அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. 5வது கேள்வி பாருங்கள், குடும்பத் தலைவருடன் உறவு. இதில் தேர்ந்தெடுக்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தேர்ந்தெடுக்கவும் மகன், மகள், கணவர் 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் கணவர் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு தற்போதைய திருமண நிலை திருமணமானவர். அதுக்கு அடுத்தது பின்வரும் ஐசிடிஎஸ் சேவைகளை பெற விரும்புகிறீர்களா? இணை உணவு. கணவர் அவங்களுக்கு நம்ம டிஹெச்ஆர் கொடுக்க போகிறதில்ல, இல்லைன்னு கொடுத்துட்டு சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை இதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எந்த கேள்வி விட்டாலும் இந்த சமர்ப்பிப்பு மற்றும் செயல்முறை வந்து எனேபிள் ஆகாது, நீங்கள் சமர்ப்பிக்க முடியாது. அதனால் இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது இந்த சமர்ப்பிப்பு கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 15 அல்லது 20 செகண்டுக்கு பிறகு திரும்பவும் போஷன் ட்ராக்கர்லேருந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ், வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டார். 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபேமிலி ஹெட் சண்மதி, 2வது அவங்களுடைய 2 to 3 வயசுள்ள கவிதா அப்படிங்கிற குழந்தை, 3வதாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பயனாளியாக இல்லாத புதுசாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அவங்களுடைய கணவர் பேர் நம்ம சேர்த்திருக்கோம். 1, 2, 3 அப்படிங்கிறதுல உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏரோ மார்க் போட்டு. அதற்கு அடுத்தது இன்னும் யாராவது பயனாளி இருக்காங்க அப்படிங்கிற இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பல் கொடுத்து இன்னொரு பயனாளி கூட சேர்த்துக்கலாம். இல்லை முடிஞ்சிச்சு, இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் சேர்த்தாச்சு அப்படின்னா இந்த முடிந்தது அப்படிங்கிற லாஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குடும்பங்கள் பட்டியலுடைய விவரங்கள் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 குடும்பங்களுடைய விவரங்களை சர்வே மூலமாக ஆட் பண்ணிக்கிறோம் போஷன் ட்ராக்கரில். அந்த குடும்பத்தினுடைய விவரம் பாருங்கள் மேலே டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறமும் அந்த நம்பர்ஸ் குடும்ப உறுப்பினுடைய விவரங்கள் வந்து ஒன்றுலேயே இருக்குது, நான் 3 பேர் ஆட் பண்ணேன், நான் ஒன்றுனே காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா மேலே வந்து குடும்பங்களின் பட்டியல் பக்கத்தில் ஒரு ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்குது. அதாவது வந்து புதுப்பிப்பு பட்டன், ஒரு ஏரோ மார்க் வந்து ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லோ கலரில் மார்க் பண்ணி காமிச்சிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டில் நீங்கள் பதிவு பண்ண எல்லாமே வந்து சர்வருக்கு போயிட்டு உடனே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ குடும்பங்களின் எண்ணிக்கை வந்து 2 பேர் பதிவு பண்ணிக்கிறோம். அம்மாக்கள் 2 பேர், அப்பா ஒருத்தர், பெண் குழந்தைகள் ஒரு ஆள். மொத்தமாக நம்ம பதிவு பண்ண நபர்கள் வந்து 4 பேரை பதிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட்டாக ஷோ ஆகிட்டுருக்கும். இப்போது சண்மதி அவங்களுடைய குடும்பத்தில் 3 பேர், மேகலா அப்படிங்கிற ஒரு ஏஎன்சியினுடைய பெயரை மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இந்த மேகலா அப்படிங்கிற ஏஎன்சி வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணணும் போஷன் ட்ராக்கர் சர்வேயில் இருந்து அப்படின்னா இப்போ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த உறுப்பினர் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ளூ கலரில் பேக்ரவுண்டில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேகலா அப்படிங்கிற ஃபேமிலி ஹெட்டு மட்டும் தான் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் சர்வேயில். இப்போது அது உங்களுக்கு பக்கத்துலேயே வலதோரமாக பார்த்தீங்கன்னா ஒரு டெலிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், டஸ்ட்பின் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்கக்கூடிய இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேகலா அப்படிங்கிற உறுப்பினர் வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பதிவு பண்ண சண்மதி அப்படிங்கிற ஏஎன்சி மட்டும் ரிசல்ட்டில் இருப்பாங்க. ஒரே ஒரு அம்மா இருக்காங்க, ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு பெண் குழந்தைகள், 3 பேர் மட்டும்தான் இப்போது ஷோ ஆகிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஏஎன்சி பிஎன்சியில் நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதனுடைய கவுண்ட் வந்து கூடிகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய சர்வே நோட்டு பதிவேடை கையில் வச்சுட்டு பதிவு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக வந்து பதிவு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய பயனாளிகளை சேர்த்துருக்கிறீங்க போஷன் ட்ராக்கரில், ஆதார் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க, மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷத்தில் வந்து ஒரு உறுப்பினரை சேர்க்க முடியும். அதிகபட்சமாக வந்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு குடும்பத்தினுடைய விவரத்தை சேர்த்து முடிச்சிடலாம். இன்றைக்கி ஏஎன்சி அல்லது பிஎன்சி எப்படி அவங்களுடைய குடும்ப விவரத்தை சர்வே மூலமாக போஷன் ட்ராக்கரில் பதிவு செய்யலாம், எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறோம். அடுத்த வீடியோவில் 6 மாதம் முதல் 3 வயதுள்ள குழந்தை பயனாளிகள் மற்றும் 3 to 6 வயதுள்ள குழந்தை பயனாளிகளுடைய குடும்ப விவரங்களை எப்படி சர்வே மூலமாக சர்வே ஆப்ஷன் மூலமாக போஷன் ட்ராக்கரில் பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் மையத்தில் இருக்கக்கூடிய ஏஎன்சி மற்றும் பிஎன்சி பயனாளிகளுடைய குடும்ப விவரங்களை உடனடியாக சேர்த்துருங்க. சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு பயனாளி வகையாக வந்து சேர்த்திங்கன்னா தான் வந்து ரொம்ப எளிமையாக இந்த ஒர்க்கை முடிக்க முடியும். இப்போ சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் மறக்காமல் அனுப்புங்க, உங்களுக்கு புரிய பதில் சொல்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ.